சந்தோஷமா வாங்கிக்கோங்க. சாருக்கு இன்னும் நிறைய காசு கிடைக்கும். குமாரோட வாக்கு அப்படியே பழிக்கும். சரிங்க சார், நான் கடைக்கு போட்டுமா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மோகன் சார் இந்த சீட்டாட்டத்தை விட்டுறலாமே. எல்லாம் நிப்பாட்டிருவேன். இந்த கிளப்பை நான் மூட தான் போறேன். அதான் ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன்ல. மோகன் சார், சோழவந்தான் ராகவன் சீட்டாட வந்திருக்கான். அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்றவன் தான். சீட்டாடி காசை தோத்துட்டானா அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஜாக்கிரதை. சூதாட்டத்துல சூது இருக்க கூடாது ராகவா. இந்த ராசிபுர ராகவனுக்கு எப்படி சீட்டு விளையாடணும்னு கத்து கொடுக்கிறீங்க. டேய் விடுடா, மோகன் சார விடுடா. என்ன காரியண்டா பண்ணிட்டேன். அந்த ராகவன் செத்துட்டானா என்ன நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. என் அப்பாவை அடிக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்போ ஒருவேளை அவன் சாகாம பொழைச்சுக்கிட்டாலும் அவன் ஒண்ணு சும்மா விட மாட்டாப்பா. எனக்கு அவனெல்லாம் பார்த்து பயம் இல்ல. இங்க பாத்தீங்கல்ல, நான் இதை தூக்கி போட்டுட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல அதை இப்படி கொடு. எனக்கு நீதான்ப்பா முக்கியம். நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம். கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அப்துல். அவன் கூட நீ போய் இரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் நானே உன்னை கூப்பிட்டுக்கிறேன். அந்த ஆளு உங்களை திரும்ப அடிக்க வந்தா நான் இங்க இல்லாம இருந்த எப்படி? நீ என்ன தாராசிங்கா? என்ன ஒன்னும் பண்ண மாட்டான். உன் மேலதான் கோபமா இருப்பான். ராத்திரி ட்ரெயினுக்கே நீ கிளம்பிடு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ராகவனை ஐசியூல இருந்து வார்டுக்கு மாத்திட்டாங்க. இனி பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் டாக்டர் சொன்னாங்க. கேஸை வாபஸ் வாங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லைன்னா ராகவனால என்னைக்குமே குமாருக்கு பிரச்சனை தான். அப்புறம் நீ எப்பயுமே ஒரு விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருப்பீய, என் சீட்டாட்டத்தை விட்டுற சொல்லி. நான் நேத்தோட நிறுத்திட்டேன். கடவுளுக்கு நன்றி. நான் மறுபடி சிங்கப்பூருக்கு போறேன். இனி அங்க நடக்கிற பிசினஸ் எல்லாம் நான் கவனம் செலுத்தினாதான் என்னோட ஆசைப்படி இங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டி முடிக்க முடியும். நான் எவ்வளவு பெரிய ஹோட்டல் திறந்தாலும் எனக்கு டீ உன் கடையில இருந்து தான் வரணும். நீ எப்பயும் இங்க இருந்து போக தேவையில்லை. இந்த கடை இருக்கிற 3 சென்ட் நிலத்தையும் நான் உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இந்த அதனோட பத்திரம் வாங்கிக்கடா. எங்க உன் பையன் குமார்? அவன் கையில இருந்து ₹1 காயினாவது வாங்கினாதான் சாயந்தரம் ஃபிளைட்ல நான் நிம்மதியா சிங்கப்பூர் போக முடியும். அவன என்னடா, எங்க அவன்? அந்த ராகவனுக்கு பயந்துகிட்டு அவனை நான் கோயம்புத்தூருக்கு அனுப்பிட்டேன். வைராஜாவை வைராஜாவை யார் மேல வேணா வைங்க, யார் மேல வேணா வைங்க. 5 வச்சா 10, 10 வச்சா 20, 20 வச்சா 50, 50 வச்சா 100. வைராஜாவை வைராஜாவை யார் வேணாலும் வைக்கலாம். வைராஜாவை 5 வச்சா 10, 10 வச்சா 20, 20 வச்சா 50, 50 வச்சா 100. வைராஜாவை யார் வேணாலும் வைக்கலாம், எப்ப வேணாலும் வைக்கலாம். வைராஜாவை ஜாக்கில 20 வச்சிருக்காரு, ஜாக்கில 20 வச்சிருக்காரு. என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ட்ரிபிளா. ஓ லக்கி பாய். 20, 30, 40. சிந்தாங்க கடிதாசி. கந்தசாமி பையனா நீ? வாப்பா, ஏன் அப்படியே இருக்கிற? இவ என் நண்பனோட பையன் குமார்.
இவன் சேலத்துல இருந்து வந்திருக்கான். இவன் இனிமே என்னோட இந்த கோயம்புத்தூர்ல தான் இருப்பான். டேய் ஃபுல் போதையில படுத்து கிடக்குறாரா. ஆமாடா. டேய் நிறைய காசு நகைலாம் இருக்குடா. டேய் நம்ம அதை எடுத்துட்டு போயிடலாம்டா. ஆனா இந்த டோர் எப்படி திறக்கிறது? என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா, டேய் போங்கடா, போங்கன்னு சொல்றேன்ல, போங்க போங்கடா, போங்க போடா. ஐயோ வெங்கடாச்சலபதி சாமி, நான் இப்ப எங்க இருக்கேன்? என் காசெல்லாம் எங்க? என் நகை எங்க? இதோ இங்க இருக்கு. அட, வெங்கடாச்சலபதி நீ எல்லாம் சரியா இருக்கான்னு நல்லா பாத்துக்கோங்க. எல்லாம் பத்திரமா இருக்கு 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 ரைட். என் நகைக்கடையோட திறப்பு விழா தான் நாளைக்கு. அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேன். அது இருக்கட்டும், நீ யாரு? ஹூ ஆர் யூ? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இது போல இவ்வளவு பெரிய வீடு வச்சிருந்தோம், குடிச்சிட்டு ரோட்ல சுயநலம் இல்லாம இருந்து நல்ல மனுஷங்களோட மனச மாத்தி கொலைக்காரனாவும் கொள்ளக்காரனாவும் மாத்திடாதீங்க. போயிட்டு வரேன் சாமி. இருப்பா என்ன இருப்பா. சரியான ஆளா இருக்கு. நீ சின்ன பையனா இருக்க, ஆனா பெரிய பெரிய விஷயம்லாம் பேசுற. யூ ஆர் ஸ்மார்ட். வாட் இஸ் யுவர் நேம்? ககன் குமார். ஓ. இங்க எல்லாரும் என்ன ககன்னு கூப்பிடுவாங்க. ஓ, இந்தாப்பா, இதை அன்பளிப்பா நீ வச்சுக்கோ. வேண்டாம் சாமி, உழைக்காத காசு கை நீட்டி வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. வரட்டா சாமி?